நான் ஒரு பிராண்டாக மாறணும்னு ஆசைப்பட்றேன். இந்த கேரக்டர் ராஜபாலை கூப்பிடணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு டைரக்டருக்கும் வந்து தோணணும். அதனால் நல்லா பண்ணடா நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவார். நீ எல்லாம் சரியான இயக்கிட்ட மாட்டீங்கன்னா நீ பெரிய நடிகனாக வருவேன்னு சொல்லிட்டு தியாகராஜன் சார். நம்ம சினிமாவுக்கு தகுதி இல்லை, இவன் ஏன்டா சினிமாவுக்கு வரான்னு சொல்லி தானே அன்றைக்கி நான் மூட்டை கட்டி போய் வேறு வேலையை பார்த்துருப்பேன். நான் உங்கள் நேரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா என்ன எப்போ வேணா மாறலாம். இங்கிலீஷ்காரன் வடிவேல் சார் ஒரு 3 படம் பண்ணேன். நான் ஒரு பக்கம் பொன்னியின் செல்வன் பண்ணேன், ஒரு பக்கம் சின்ன படம் நான் தான் லீட் கேரக்டர் பண்ணிட்டு இருப்பேன். அது பெரிய மறக்க முடியாத அனுபவம் என்னென்னா, அந்த வீட்டுக்கு வந்து சாப்பாடு கிடையாது. இல்லை சார் பாம்புனா வரும், ஏய் பாம்பு கையேந்தி போகல. நான் சாப்பாடு கட்டி கொடுத்து அது லெமன் ரைஸ் தக்காளி சாதம் இப்படி கொடுப்பான். சின்ன படத்தில் விழுந்தாலும் விழுதான் வேணும், சின்ன படத்தில் விழுந்தாலும் வரணும். என் மனதில் அம்பு விட்ட நீலா இவள் எட்ட நின்று ஏனை சுட்ட நீலா. சார் நம்மளோட இண்டஸ்ட்ரியில் ஆதேஷ் பாலா அப்படிங்கிறவரும் இருக்காரு. நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் இருந்திருக்காங்க இருக்கிறாங்க. அந்த வகையில் ஆதேஷ் பாலா அவர்களை நீங்கள் எந்த பொசிஷனில் வச்சுருக்கீங்க சார்? ஆதேஷ் பாலோட பொசிஷன் அவ்வளோதான். இந்த இவங்களுக்கு அப்புறம் இவங்களுக்கு அடுத்து இந்த இடத்துக்கு நான் வரப்போறேன் இல்லை, அப்படி நான் கம்பேரிசன் பண்ணல. நான் ஒரு பிராண்டாக மாறணும்னு ஆசைப்பட்றேன். ஆதேஷ் பாலோட கேரக்டரில் நான் எனக்கு ஒரு பிராண்ட் உருவாகி அந்த கேரக்டரில் இவங்கள மாதிரி அவங்கள நான் இமிட்டேட் பண்ணி அவங்க இடத்துல யாரோட இடத்துலையும் யாரும் போக முடியாது. எனக்கு தெரிஞ்சு என்னோட இடத்த நான் ஆதேஷ் பாலன் எனக்கு ஒரு இடத்த நான் உருவாக்கி வச்சுக்கணும். ஏன்னா நான் செகண்ட் ஜெனரேஷனாக சினிமாவில் வந்திருக்கேன். ஸோ நான் சும்மா எல்லாரும் நானும் நடிக்கிறேன் அப்படின்னு போகாமல் சினிமாவில் அப்படி இல்லாமல் ஆதேஷ் பாலானா பிராண்டி அப்படி அவன் நல்லா இந்த கேரக்டர் ஆதேஷ் பாலா கூப்பிடணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு டைரக்டருக்கும் வந்து தோணணும். அந்த இடத்த நான் உருவாக்கிக்கணும். அதுக்கு நான் என்னை தயார்படுத்திகிட்டே போகணும். ஓகே. அண்ட் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் கூட நடிச்சிருக்கீங்க. எந்த ஆர்டிஸ்ட் முதல்ல உங்ககிட்ட வந்து நீ நல்லா வருவியா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி என்னோட குருநாதர் முதலே சொல்லிட்டாரு பாக்கிற சார், ஆனால் நல்லா பண்ணடா நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவார். அவர் கொடுத்த அந்த ஃபஸ்ட்டு பாக்கிற சார், அதுக்கப்புறம் தியாகராஜன் சார். நீ எல்லாம் சரியான இயக்கிட்ட மாட்டீங்கன்னா நீ பெரிய நடிகனாக வருவேன்னு சொல்லிட்டு தியாகராஜன் சார். ஸோ இவங்க 2 பேர் சொன்னது எனக்கு வந்து அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய இயக்குநர்கள் இப்போட வானரன் சொல்லிட்டு அந்த படம் மிஸ் பண்ணிட்டேன். வானரன் ஒரு படம் என்னோட லைனப்பில் இருக்குது. விஜய் நாகேஷ் அவரோட பேரன் படம் பண்ணுறாரு. அந்த படமும் என்னோட லைனப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாமே என்னை வந்து எல்லா டேரக்டருமே பாராட்டுறதுனால தான் நான் இவ்வளோ நாள் ஓடிட்டுருக்கேன். நம்ம சினிமாவுக்கு தகுதி இல்லை, இவன் ஏன்டா சினிமாவுக்கு வரான்னு சொல்லி தானே அன்றைக்கி நான் மூட்டை கட்டி போய் வேறு வேலையை பார்த்துருப்பேன். நான் நீ வந்துடுவேன் உன்னால் ஸ்டெப் இருக்குது கண்டிப்பாக வச்சுருவேன் அப்படின்னும் போது ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை டைம். சினிமாவில் வந்து நேரன்றது தான் முக்கியம். நீங்கள் என்ன தான் திறமை அது என்ன தான் ஹார்ட் ஒர்க் அப்படின்னா கூட இருந்தால் கூட உங்கள் நேரம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா என்ன எப்போ வேணால் மாறலாம். ஆனால் அது வரைக்கும் நம்ம உழைச்சிட்டே இருக்கணும். அது வரைக்கும் நம்மளை தகுதிப்படுத்திட்டு இருக்கு. ஏன்னா அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல நம்ம விழாமல் அதுக்கு மேலே நம்ம தகுதிப்படுத்திக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாருமே என் கூட ஒர்க் பண்ண டைரக்டரும் சரி நடிகரும் சரி எல்லாருமே பாராட்டி தான் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த படத்தை முன்னாடிலாம் இங்கிலீஷ்காரன் வடிவேல் சார் கூட பண்ணும்போது எனக்கு தேடி வாய்ப்பு கொடுத்தாரு. ஆதேஷ் பாலா கூப்பிட்டு நான் தான் சில இடத்த விட்டு நானே அப்படி வந்துடுவேன், வந்து நம்ம அப்படி வெளியே போகலாம் அப்படின்னு. இங்கிலீஷ்காரன் வடிவேல் சார் ஒரு 3 படம் பண்ணேன். இங்கிலீஷ்காரன் பண்ணேன், 6.2 பண்ணேன், இந்திர லோகத்தில் நான் அழப்பன் பண்ணேன். ஒரு டைரக்டர் கூப்பிட்டு உனக்கு ஆதேஷ் பாலா வடிவேல் சார் கூப்பிட்டாரு பண்ண. சார் நீங்கள் பெரிய படங்களாக நடிச்சிருக்கீங்க, சின்ன படங்களாக நடிச்சிருக்கீங்க. ஸோ எந்த மாதிரியான மைண்ட் செட்டோட நீங்கள் அந்த படத்தோட ஷூட்டிங்க்கு கிளம்புவீங்க சார்? மைண்ட் செட்டெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு அது ஏன்னா பெரிய படம் சின்ன படம்ன்றது பெரிய டிஃப்ரென்ஸஸ் இருக்கும். பெரிய படத்தில் பெரிய ட்ரீட்மெண்ட்டு பெரிய விஷயம். நான் ஒரு பக்கம் பொன்னியின் செல்வன் பண்ணேன், ஒரு பக்கம் சின்ன படம் நான் தான் லீட் கேரக்டர் பண்ணிகிட்ருப்பேன். அங்கே பண்ணும்போது ஒரு வில்லேஜில் பொன்னியின் செல்வன் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் அக்காமடேஷன்ஸ் வந்து இது வேறு எல்லாமே டோட்டலாக வேறு. இங்கே வந்து நான் வில்லேஜில் பண்ணேன். வில்லேஜில் ஸ்டார் ஹோட்டல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே ஒரு வீடு ஒன்று பிடிச்சி கொடுத்துட்டாங்க. சார் அந்த வீட்டில் சார் கொஞ்சம் பாருங்கள் சார். சரி ஓகேன்னு. அது பெரிய மறக்க முடியாத அனுபவம் என்னென்னா, அந்த வீட்டுக்கு வந்து சாப்பாடு கிடையாது. ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும், அவ்வளோ இருக்கும். சாப்பாடு கிடையாது, ஃபேன் கின்ற அவ்வளோதான் இருக்கும். ஒரு டேபிள் ஃபேன் மாதிரி வச்சுருக்கோம். நான் வந்து என்ன பண்ணாங்க, யாரும் வரக்கூடாதுக்காக முன்னாடி சொல்லிட்டாங்க, சார் ஏதாவது வந்தோம் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக படுத்துங்க. என்னன்னா பயமுத்தலாம் போகிறானுன்னு சொல்லிட்டு பெட்டியை வச்சுட்டு 2 காலையும் வடிவேல் சார் ஒரு படத்தில் 2 காலையும் ஒரு கதவு மேலே வச்சுப்பார்ல அந்த மாதிரி ஒரு சிங்கிள் கதவு அது மேலே காலை வச்சு முட்டு கொடுத்துட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன். காலையில் தான் வந்து சொன்னாங்க, சார் கரெக்டாக படுத்தீங்களா? ஏன் அப்படி சொன்னீங்க என்னன்னு? இல்லை சார் பாம்புனா வரும். ஏய் பாம்பு இல்லை சார், அந்த ஓட்ட வழியாக பாம்பு வந்தனால தான் நீங்கள் தள்ளி வச்சுட்டு போடுங்க. ஏன் இப்போ இப்படிலாம் பண்ணுறீங்க? அப்படி வந்து சின்ன படங்களை வந்து அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருக்கோம். சாப்பாடு வந்து நம்ம ப்ரொடக்ஷன் சாப்பாடுலாம் வராது. இந்த சாப்பாடு கட்டி கொடுப்பாங்கல்ல, அந்த கையேந்தி போகல அந்த சாப்பாடு கட்டி கொடுத்து அது லெமன் ரைஸ் தக்காளி சாதம் இப்படி கொடுப்பாங்க. ஸோ அந்த பெரிய படத்தை அதான் சொன்னேன், அதான் அப்படியே தூக்கி அந்த மைண்ட் அங்கே வச்சுட்டு இந்த மைண்டு சின்ன படம் இது வந்து என்னுடைய கதாபாத்திரத்துக்கு
பிடிச்சி நான் வந்து பண்ணுற படம். ம், ம். என் கதாபாத்திரம் எனக்கு பிடிச்சி எனக்கு என்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்காக வந்து பண்ண படம். அப்போ நான் கஷ்டப்பட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சின்ன படம் எனக்கு ஆனால் உழைப்புன்றது 2 படத்துலையும் ஒன்றா தான் இருக்கும். பெரிய படத்துக்கு தனி உழைப்பு, சின்ன படத்துக்கு தனி உழைப்பு. பெரிய படத்தில் விழுந்தாலும் விழதான் வேணும், சின்ன படத்தில் விழுந்தாலும் வேணும். சின்ன படத்தில் இன்னும் அதிகமாக பண்ணும். சேத்துலலாம் ஃபைட் பண்ணியிருக்கேன் நான். ம். ஒரு நாள் ஃபுல்லாக சேத்துல இருந்திருக்கேன். ஸோ அது பிகாஸ் அந்த நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட், ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் அது. சார் நீங்க பாட்டும் நல்லா பாடுவீங்க அப்படின்னு தெரியும். நம்மளுடைய ஷோ வந்து உங்களோட பாட்டோட முடிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த வரைக்கும் பிடிச்சிட்டிங்க. ஓகே, நான் லவ் பண்ண காலத்தில் இந்த பாட்டை பாடி இம்ப்ரெஸ் பண்ணணும், நம்மளால் இம்ப்ரெஸ் பண்ணலாம் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். அந்த பாட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் பாடிட்டுருக்கேன். பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா, இவள் புன்னகையில் ஏனை தொட்ட நீலா, என் மனதில் அம்பு விட்ட நீலா, இவள் எட்ட நின்று ஏனை சுட்ட நீலா, வாழ்நாள் தோறும் தினம்தான் காதோறும் பாடல் கூறும், பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா, குளிர் புன்னகையில் ஏனை தொட்ட நீலா, என் மனதில் அம்பு விட்ட நீலா, இது எட்ட நின்று ஏனை சுட்ட நீலா, யாப்போடு சேராதோ பாட்டு தமிழ் பாட்டு, தோப்போடு சேராதோ காற்று பனி காற்று, வீணாத்தாள் போல் இங்கே கணை போடும் பாவை, வீடை போலே இங்கே நடை போடும் பாவை, ஒன்றாய் கூடும் ஒன்றாய் பாடும் பொன்னாள் இங்கு என்னாளோ, பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா, குளிர் புன்னகையில் ஏனை தொட்ட நீலா. இதில் சரி சரி குறையெல்லாம் இருக்கும், ரொம்ப நாள் கழிச்சு பண்ண தெரியாது. ஸோ நீங்க யாரா லவ்லாம் சொல்லிட்டீங்களா? இல்ல இதே இந்த மாதிரி பாட்டிலே லவ் சொல்லிட்டேன், இந்த பாட்டிலே லவ் சொல்லிட்டேன், இந்த பாட்டே லவ் போட்டு தானே இதெல்லாம் சொல்லி லவ்லாம் பண்ணி அது அது ஒரு அந்த நேரத்தில் என்ன சொல்கிறது, நம்ம இனம் புரியாத வாழ்க்கை, அந்த சந்தோஷம் இல்லாது. எல்லாருமே பாட்டு லவ் லெட்டர் கொடுப்பாங்க. நான் வந்து என்னோட காலேஜ் கல்ச்சரில் இந்த பாட்டை பாடி, நம்ம சினிமாக்காரன் இல்லை, சினிமா மாதிரியே மூவ்மெண்ட் இல்லை, லவ்லேயும் சினிமாக்காரன் போய் இதான் நாங்கள் நடந்தது. ஓகே சார், தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படிங்கிறதும் என்னோட சார்பாகவும் வசந்த் டிவி சார்பாகவும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் அருமையான கேள்விகள் கேட்ட உங்களுக்கும், வசந்த் டிவி நிறுவனத்தாருக்கும், இப்போது கேமரா எடுத்துகிட்டு இருக்க என்னுடைய அன்பு சகோதரர்களுக்கும், இயக்குனருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றி. தேங்க்யூ. ஆதேஷ் பாலா.